ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே முட்டி கை கால் வலி எல்லாமே இருக்கும். அதனால் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் கருப்பு உளுந்து சேர்த்து இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்து மிக்ஸு உருண்டை தான் செய்ய போகிறேன். இது வந்து கருப்பு உளுந்து கடையில் இருந்தால் முழு உளுந்து வாங்கிட்டு வந்தேன். இது அதை வறுத்துடணும். அதுக்கப்புறம் இது வந்து பூசணி விதை, அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளேரி விதை, அதுக்கப்புறம் இது வந்து சன்ஃப்ளவர் விதை, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா போடலாம், வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையே அதே மாதிரி தான், இதுவுமே நம்ம வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து வச்சோம்னா ஒரு நாளைக்கு பாதாம் பால் செய்யலாம் அப்படின்றதுக்காக இது வந்து கொஞ்சம் நிறையவே தான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் இது உளுந்து மட்டும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது எல்லாமே இந்த பருப்பு எல்லாமே 50 கிராம் தான். அதே மாதிரி வேர்க்கடலையுமே 100 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டேட்ஸுமே எடுத்துருக்கேன். பிளாக் டேட்ஸ் தான் இது. இதையுமே விதை எடுத்துட்டு அது கூட நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். உளுந்து வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே வந்து வாசனை வர அளவுக்கு வச்சுக்கோங்க. வறுபடாக இருந்தாலும் அந்த வாசனை வரும். உளுந்து வாசனை நல்லா இருக்காது. அந்த உளுந்து கொஞ்சம் பாதி வறுபட்டதும் அது கூடவே பாதாமும் சேர்த்துங்க. பாதாமும் வறுபட கொஞ்சம் லேட்டாகும், அதனால் பாதாமும் சேர்த்துக்கினேன். வேர்க்கடலை வந்து தோல் எடுத்துட்டு நான் போட போகிறேன், அதனால தனியாக வறுத்துக்கிறேன் வேர்க்கடலை மட்டும். அதுக்கப்புறம் பூசணி விதையை சேர்த்துட்டேன். இது வந்து சன்ஃப்ளவர் விதை, முந்திரி பருப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன், ஒரு 25 கிராம் அளவு, ஏன்னா அது நிறையா வேணாம். அதுக்கப்புறம் பிஸ்தா ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு அப்புறமா வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரம் வறுபட வேணாம். நம்ம இந்த சேர்த்துலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அதிலே சூடு ஏறினாவே போதும். அந்த இருக்கிற சூட்லேயே வந்து நல்லா சூடாகிடும். அதுக்கப்புறம் டேட்ஸுமே வந்து விதை எடுத்து வச்சிட்டேன் எல்லாமே. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கின்னு கொஞ்சமாக அந்த இனிப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது அதிகமாக இருக்கட்டும்ன்றதுனால டேட்ஸ் கொஞ்சம் கூட தான் போடுறேன். இது கூடவே வேர்க்கடலையுமே கொஞ்சம் சேர்த்து வறுத்துட்டேன். வேர்க்கடலை 2 ஏலக்காய் போட்டேன். இதில் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் 2 ஏலக்காவும் போட்டிருக்கிறேன். வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் எடுத்து போட்டேன். ஆனால் இதில் போட்டுட்டேன். இப்போ இதில் பார்க்கல, இது ஒன்று மட்டும் கிடச்சிது. ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கிறேன் இதில். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா காஞ்சதாக இருக்கணும். மிக்சி ஜார் நல்லா காய வச்சு போட்டு, ரொம்ப குறைன்னு இல்லாமல் ரொம்ப மண்ணு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு 90% வச்சுங்களேன், அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டோம்னா அது நம்ம உருண்டை பிடிக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மென்று சாப்பிட்றதுக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குறைன்னு வேணுனாலும் ஒன்றும் பாதிமாக கூட அரைச்சிக்கலாம், ஒரு 50% கூட. இந்த பாத்திரம் வந்து சின்னதாக இருக்குது, மிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து டேட்ஸுமே அதில் அரைச்சினேன். நான் என்ன பண்ணியிருக்கணும், டேட்ஸை போட்டு கொஞ்சோண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருந்தேன்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு அதிலே ஒரு ஓட்டியிருந்தா இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். நான் அது போட மறந்துட்டேன், அதனால் இந்த தனியாகவே நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து இனிப்புக்கு வேணும்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவாங்க. நான் இந்த இனிப்பே போதும்னு தான் நினைக்கிறேன், அதனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கல. இது மட்டும் டேட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதான். இந்த இனிப்பே டேட்ஸோட இனிப்பே கரெக்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் கூடவே தான் சேர்த்துக்கினேன், ஏன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க வேணாம், இதுவே கொஞ்சம் ஹெல்த்தாகவே இருக்கட்டும் அப்படின்றதால நான் அதுவுமே போட்டுட்டேன். என்ன ஒன்று, நம்ம டேட்ஸ் அதிலே போட்டுட்டு அப்போ நட்ஸு போட்டு ஒரு ஓட்டியிருந்தோம்னா இன்னும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே கரெக்டாக இருந்திருக்கும். நான் வந்து அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன். டப்பாவில் மூடி வச்சேன்னா அப்படியே இருந்துடுது. சரி, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்க, நல்லா சூப்பராகவே வந்து மிக்ஸ் ஆகிடுது. இனிப்புமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உருண்டை பிடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துனா
சாப்பிட்றதுக்குமே வாசனையாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்தா நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா நம்ம அழகாக எடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமுக்கு இதை சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு இதில் வந்து உளுந்தும் போட்டுருக்குறோம். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு கருப்பு உளுந்தும் போட்டுக்கிறோம். பசங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இடுப்புலாம் வலுவு. அதனால் எவ்வளோ ஹெல்த்து இதில் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரெல்லாம் சேர்க்காம வெறும் டேட்ஸை வச்சு இனிப்புக்கும் போட்டாச்சு. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. உருண்டை பிடிக்கும் நல்லா கெட்டியாக நல்லா வருது பாருங்க. ஒன்றுமே ஆகாது. நல்லா ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு நம்ம வச்சோம்னா வெளியிலே வைக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியும் காலி ஆகிடும். அதனால வெளியே வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். சூப்பராகவே நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்துங்க. இதில் எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்குது. பத்தாது நம்ம வந்து உளுந்தும் போட்டிருக்கோம். பெரியவங்க சாப்பிட்டா கூட இது வந்து மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இது சூப்பராக சாப்பிட்லாம். முடியெல்லாம் வளரலன்னு கவலைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அந்த ஹெல்த்தி லட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக வந்து முடி வளரும். நீங்கள் எண்ணெய் வந்து எந்த ஆயில் வேணாலும் தடவிக்காங்க, அது உங்கள் விருப்பம். நம்ம ரெகுலராக தேங்காய் எண்ணெய் தடவினாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு எடுத்துக்குள்ள இன்னும் வந்து முடியெல்லாம் நல்லாவே வளரும், நம்ம உடம்புக்கும் ஹெல்த் ஆகிடும். 2 in 1 மாரி இது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தான லட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு நான் அளவுலாம் கரெக்டாகவே சொல்லியிருந்தேன். சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.